ஹலோ நண்பா, நான் உங்கள் பிரசாந்த். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோன்னா சந்தேகத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்தேகன்றது நம்ம ஒரு லைஃப்பில் நல்லதா கெட்டதா அப்படின்ற டாப்பிக்கை தான் பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் லவராக இருக்கீங்க, ஆறு இல்லைனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க. இப்போது அதில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்தேகன்றது நீங்கள் உங்களோட பெர்செப்ஷன் கெட்டதுன்னு நினச்சிங்கன்னா அது கெட்டது, நல்லதுன்னு நினச்சிங்கன்னா நல்லது. ஓகேங்களா? இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வர் உங்கள் மேலே சந்தேகப்படுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆணோ பெண்ணோ. ஓகேங்களா? சந்தேகப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். சந்தேகப்பட்டா நீ என்னை சந்தேகப்பட்டு நான் உனக்கு உண்மையாக இருந்தேனே அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் மேலே சந்தேகப்பட்டா நீங்கள் அதை நல்லதுக்குன்னு எடுத்துப்பீங்கன்னா கெட்டதுன்னு எடுத்துப்பீங்களா? நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ நீங்கள் அதை எப்படி எந்த பெர்செப்ஷனில் நீங்கள் பார்க்குறீங்கன்ற பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அப்பா அம்மா பண்ணால் உங்களுக்கு சந்தேகன்றது நம்ம தப்பாக போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சந்தேகத்தை நல்லதுன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதே ஒரு லவ்வர் உங்கள் மேலே சந்தேகப்பட்டா அது ஏன் சந்தேகம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஆக்சுவலி ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா? எல்லாமே ஒரு அக்கறையோடு மட்டும்தான் கேட்பாங்க. சரிங்களா? இந்த சந்தேகம் வந்தால், இப்போ ஒரு லவ்வரோ ஒரு ஹஸ்பண்டோ சந்தேகப்பட்டா நீங்கள் அந்த சந்தேகத்தை உங்களோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை நீங்கள் பேசி தான் தீர்க்க முடியும். ஓகேங்களா? அதே நீங்கள் இல்லை நான் பேசலை, ஈகோ பார்க்குறேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு உங்களோட கான்செப்ட் எல்லாத்தையும் சொன்னீங்களா, அவங்களோட ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் சொன்னீங்களா, அவங்களோட பெர்செப்ஷனில் இருக்கிறத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை கேட்டு இங்கே சண்டை போடக்கூடாது. ஏன்னா உங்கள் ஹஸ்பண்டை பற்றி உங்கள் ஒய்ஃபை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? மற்றவங்ககிட்ட கேட்டு நீங்கள் இங்கே பேசணும்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன தோணுதோ அதை உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்கள். ஓகேங்களா? மற்றவங்ககிட்ட போயிட்டு ஒப்பீனியன் கேட்குறது தப்பு தான். ஏன்னா உங்கள் ப்ராப்ளத்தை பற்றி உங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்ககிட்ட போயிட்டு அவங்க ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் இங்கே ரிசால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க எப்போவுமே. அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அவங்களோட பெர்செப்ஷனில் என்ன இருக்கோ அதை சொல்லி விட்டு போயிடுவாங்க. நீங்கள் அதை கேட்டுட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்குறது ரொம்ப ராங். ஓகேங்களா? ஹஸ்பண்டாக ஒய்ஃபோ. ஓகேங்களா? ஸோ சந்தேகன்றது ஒரு எல்லாமே ஒரு நல்லதுக்காக மட்டும்தான். சந்தேகன்றது எப்போவுமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது, நம்ம கூட தான் இருக்கணும். அதாவது அவங்களோட காதல் சந்தேகமாக மாறும் ஒரு சில டைமில். ஓகேங்களா? அந்த காதல் இருக்கிறனால தான் சந்தேகமே வரும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் இப்போ காதல் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ எங்கேயோ போ, என்னமோ பண்ணு அப்படின்றது கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம மேலே உண்மையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தேகம் கண்டிப்பாக வரும். சந்தேகத்தினாலே லவ் ஃபெயிலியர் ஆகக்கூடாது, பிரேக்கப் ஆகக்கூடாது. அது ஒரு ரீசனே கிடையாது. அது ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டுட்டு போயிடணும். சரிங்களா? அதே போல் டிவோர்ஸும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இந்த ஒரு டைம் சந்தேகம் வந்துடுச்சு, இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லும் சந்தேகமாகவே இருப்பானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் உங்களோட தப்பு. ஓகேங்களா? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அது இப்போ ஒரு ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகிருக்குன்னா அதனால தான் சந்தேகம் வந்தது தவிர லைஃப் ஃபுல்லும் அந்த சந்தேகம் வரணும்னு அவசியமும் கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ திங்க் பண்ணி பாருங்கள். சந்தேகன்றது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? யாரோட அட்வைஸும் கேட்டுக்காதீங்க. ஓகேங்களா? உண்மையாக லவ் பண்ணால் சந்தேகன்றது ஒரு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இது என்னோடய பர்செப்ஷன் சொல்கிறேன் நான். ஓகே சரி. ஓகே, வேறு ஏதாவது நான் விட்டுட்டு போயிட்டு இருந்தால் லீவ் மீ கமெண்ட். ஓகே, தேங்க்யூ.